நீண்ட பாரம்பரியத்தையும் கொண்ட இந்த மக்கள் சபையை அதன் மாட்சிமையை அவமதிக்கும் செயலாகும் என்றே நான் கருதுகிறேன். 10/4/2023 அன்று இதே பேரவையில் நான் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறிய போதிலும், அதை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழிமொழிந்த போதிலும், அந்த பதவி இருக்கும் வரை அதற்குரிய மரியாதையை கொடுக்க அவர்கள் முதலமைச்சர்களாக இருந்த நேரத்தில் தவறியதில்லை. அவர்களது வழியை பின்பற்றி நானும் அதிலிருந்து இம்மி அளவும் விலகியதில்லை. இந்த அரசும் தவறியதில்லை என்று அன்றைக்கு நான் எடுத்துரைத்தேன். அந்த கொள்கையொட்டியே நான் ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க ஆணையிட்டேன். எனினும் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே நடந்து கொண்டது போலவே மீண்டும் இன்று செயல்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. தமிழ்நாடு சட்டமன்றம் 8.5 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாமன்றம். ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக, மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக, உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும். மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ள அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு கூடியவராக இருக்க வேண்டும். அதைத்தான் அரசமைப்பு சட்டமும் அந்த பதவி வகுப்பிடம் இருந்து எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அதற்கு மாறாக செயல்படுகிறார். மாநில நிர்வாகத்தை முடக்கவும், பொது மேடைகளில் அரசியல் பேசியும் அவதூறு பரப்பி வருகிறார். அது அவர் சொந்த விருப்பம் என்று கருதலாம். எனினும் அத்தகைய ஒரு முயற்சியை இங்கும் செய்ய அவர் முனைவது ஏற்புடையது அல்ல. நூற்றாண்டு விழா கொண்டாடி சீரும் சிறப்போடு இயங்குகின்ற பேரவையின் புகழ் மங்கிடாத வகையில் பாதுகாத்து வந்த சான்றோர்களின் வழித்தடத்தினை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. வரலாற்று பெருமை கொண்ட பேரவையின் மாண்பினை பாதுகாக்க வேண்டிய முதல் பொறுப்பு எனக்கு உள்ள காரணத்தால் கீழ்காணும் தீர்மானத்தை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களின் இசைவோடு சட்டமன்ற பேரவை விதி 17 தளர்த்தி முன்மொழிந்திட அனுமதி கோருகிறேன். அனுமதி அளிக்கப்படுகிறது. நன்றி. தீர்மானம். ஏற்கனவே உள்ள நடைமுறைகளை பின்பற்றி தமிழ்நாடு அரசால் தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சென்று வருவதை இப்பேரவை ஏற்கவில்லை. மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மேசையில் உள்ள கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கில மொழியாக்கம் இங்கே மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் படிக்கப்பட்டதாக இப்பேரவை கருதுகிறது. அவ்வாறே அவை குறிப்பில் நடவடிக்கை குறிப்புகள் இடம்பெறலாம். மேலும் மரபு வழி நிகழ்வுகள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களால் படிக்கப்பெறவுள்ள ஆளுநர் உரை தமிழாக்கம் மற்றும் நான் முன்மொழிகின்ற தீர்மானம், அதன் முடிவு ஆகியவை மட்டும் பேரவை நடவடிக்கை குறிப்பில் இடம்பெறலாம் எனும் தீர்மானத்தை நான் மொழிகிறேன். இந்த தீர்மானத்தை அனைத்து உறுப்பினர்களும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டி அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இன்று சட்டமன்ற உறுப்பினர்களின் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும். வேறு எவையும் அவை குறிப்பில் இடம்பெறாது என்பதையும், அதுபோல் பத்திரிகைகளும் ஊடகங்களும் பேரவைத் தலைவர்களே, இந்த சட்டமன்றத்தை மாண்பை காத்து இன்றைய தீர்மானத்தை நிறைவேற்றி தந்த மாண்புமிகு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுதோறும் அரசின் சார்பில் உரை தயாரித்து அனுப்புவதும் அதனை முறையாக வாசிக்காமல் ஆளுநர் முரண்டு பிடிப்பதும் தொடர்ந்து வருவது நல்லதல்ல. ஆளுநர்கள் மாநில அரசுகளுக்கு இடைஞ்சலாக இருந்து இப்படி செயல்படுவது இங்கு மட்டுமல்ல,
பல்வேறு மாநிலங்களிலும் நடந்து வருகிறது. ஒரு நாள் செய்தியாக இதனை கடந்துவிட முடியாது. சிவகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவகுமார், முழு விவரங்கள். ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலையும் நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரானது இன்றைக்கு துவங்கிய நிலையில காலையில 8-9 மணி அளவுல எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க. 9 மணி அளவுல என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்குள்ள வந்தாரு. கூட்டத்தொடருக்குள்ள வந்த உடனே அவருக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளித்தாரு சபாநாயகர் அப்பாவு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் சட்டப்பேரவைக்குள்ள போனாரு. சட்டப்பேரவைக்குள்ள போன நிலையில முதல்ல அவர் நம்ம தேசிய கீதம் பாட சொல்லி அதை பண்ணாங்க. தேசிய கீதம் பாடுறதுக்கு அவர் வற்புறுத்திய நிலையில தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட நிலையில இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் இதே போலதான் அவங்க தொடர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத வலியுறுத்தினதோடு இல்லாம இதுவரைக்கும் இல்லாத ஒரு வித்தியாசமா என்ன பண்ணாங்கன்னா, அவரோட மைக் ஆஃப் பண்ணி வைக்கிறது, அதாவது அந்த ஒளிபெருக்கியை ஆஃப் பண்ணி வைக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, செய்தியாளர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய வைக்கிறதுக்காக உள்ள அந்த ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விடுறது போன்ற செயல்கள் ஈடுபட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தேசிய கீதம் இசைக்கப்படாத ஒரு சூழ்நிலையில அவர் தற்போது அந்த கூட்டத்தை புறக்கணித்து விட்டு வெளியே தந்திருக்கிறாரு. ஏற்கனவே 3 முறை இந்த மாதிரி சட்டப்பேரவையில அவருக்கு போதிய அளவுக்கு அவர் சொல்றது, அதாவது தேசிய கீதம் பாடப்படாம அந்த மாநிலத்தோட கீதம் மட்டுமே பாடப்படுற ஒரு சூழ்நிலையில தொடர்ச்சியா 3 முறை புறக்கணிச்சு வந்த நிலையில 4வது முறையாகவும் இன்னைக்கு அப்படி தொடர்ந்து இருந்தது. இதனை அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் தற்போது அந்த கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு வெளியே போயிருக்கிறாரு. வெளியே போயிருக்கிறதோட இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தொடர்ச்சியாக இவ்வாறு நடைபெற, அதாவது ஒரு சபாநாயகர் ஒரு ஆளுநருக்கு உரிய மைக்கை கட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்குதுன்னே சொல்லலாம். எப்படின்னா, இப்போ ஒரு மாநிலத்தோட தலைமகன் அப்படிங்கிற, நாட்டோட தலைமகன் ஜனாதிபதியாக இருந்தாலும் ஒரு மாநிலத்தோட தலைமகன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கவர்னர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கவர்னர் பேசக்கூடிய வார்த்தைகளே நம்ம வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்புறம் அவர் பேச ஆரம்பிச்ச உடனேயே அந்த மைக்கை கட் பண்ணதோட இல்லாம அந்த நேரலைகளும் தற்போது துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில இதை சிவகுமார் இணைப்புல இருங்க. சிவகுமார், எம்எல்ஏக்களும் வெளிநடப்பு செய்துள்ளார்கள். ஆளுநர் RN ரவியை தொடர்ந்து சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்களும் வெளிநடப்பு செய்துள்ளார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் RN ரவி வெளிநடப்பு செய்ததை தொடர்ந்து தற்பொழுது அதிமுக எம்எல்ஏக்களும் வெளிநடப்பு செய்துள்ளார்கள். சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய்விட்டதாக கூறி அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளார்கள். இது குறித்து முழு விவரங்களை வழங்கலாம் சிவகுமார். அந்த நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தொடர்ல முதல்ல சபாநாயகர் வரவேற்ற நிலையில அப்ப நம்ம கவர்னர் போதிய அளவுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி மைக்கை கட் பண்ணாங்க. அதனை எடுத்து தமிழ்தாய் கீதம் வாசிக்கப்பட்டு தேசிய கீதம் வாசிக்கப்படாத நிலையில வெளியேறிய சூழ்நிலையில சட்டம் ஒழுங்கு நிலவரம் அப்படிங்கிறது தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்பு கஞ்சா போதையில வடநாட்டை சார்ந்த நபர் ஒருவரை முகத்துல மட்டும் 16 முறை வெட்டிய ஒரு சூழ்நிலையை நடந்துச்சு. அதே மாதிரி 2 தினங்களுக்கு முன்பு தமிழகத்துல நடு ரோட்டுல கஞ்சா போதையிலையும் குடி போதையிலையும் அருவாளை எடுத்துக்கொண்டு சாலையில் ஓடுவதும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர்களை வெட்டுறதுமா உள்ளிட்ட பல்வேறு சமூக விரோத செயல்கள் நடந்துட்டு இருக்குது. இந்நிலையில இந்த சட்டம் ஒழுங்கு நிலவரமானது குறித்து விவாதிக்க சபாநாயகருக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க அதிமுக தரப்புல. ஆனா அந்த அனுமதி கொடுக்காத ஒரு சூழ்நிலையில இதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கறத காரணம் காட்டி என்ன பண்ணாங்கன்னா, தற்போது அதிமுக தரப்புல வெளிநடப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது
கடந்த 4 ஆண்டுகள்ல அதிக அளவுல கொலை, கொள்ளை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு சட்ட சிக்கல்கள் போய்கிட்டு இருக்குது. பொதுவாக கஞ்சா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியாக இன்னி வரைக்கும் நிலவிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இது குறித்து நம்ம வந்து உடனடியா சபையில அதாவது சட்டசபையில விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோரிக்கை விடுத்திருந்தாங்க. ஆனா கோரிக்கையை வந்து ஏற்க மறுத்த ஒரு சூழ்நிலையில இதனை கண்டித்து தற்போது அதிமுகவினர் வந்து தொடர்ச்சியாக தற்போது வெளிநடப்பு பண்ணியிருக்கிறாங்க. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்லூர் ராஜு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா KC வேலுமணி உள்ளிட்டவர் வந்து தற்போது அந்த சட்டப்பேரவை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு அப்படிங்கறத பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அதாவது கடந்த 4 ஆண்டுகளாக ஒப்பிடுகையில மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குதுன்னே சொல்லலாம். கஞ்சா புழக்கமாகட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் ஆகட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மது பழக்கமாகட்டும் உள்ளிட்டவைகள் வந்து மிக அதிக அளவுல சின்னஞ்சிறு குழந்தைகள் தொடங்கி கஞ்சா வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறின ஒரு சூழ்நிலையில சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறிட்டு இருக்கிறதுக்கு உதாரணம் தான் ஒவ்வொரு இடங்கள்லயும் நடைபெறக்கூடிய கொலைகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வானவ கொலைகள் உள்ளிட்ட கொலைகள் வந்து நிறைய நடந்துட்டு இருக்குது. இது குறித்து அந்த சட்டப்பேரவையில இன்னைக்கு விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா அப்படி எதையுமே விவாதிக்க மறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து தற்போது வெளிநடப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வெளிநடப்பு செஞ்சுட்டு இருக்கிறதோட இல்லாம பாஜக எம்எல்ஏக்களும் தற்போது அந்த வெளிநடப்புல வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு குறித்து இதுக்கு முன்பு 2-3 முறை இதே மாதிரி அதிமுக தரப்புல விவாதிக்கணும்னு சொன்னப்போ அவங்க வந்து அதுக்கு மறுத்த ஒரு சூழ்நிலையிலையும் திரும்பவும் வந்து அவங்க அதிமுகவோட வெளிநடப்பு நடக்கிறதும், தமிழகத்துல அதிக அளவுல இந்த கொள்ளை சம்பவங்கள் நடைபெறதும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழகத்துல அதிக அளவுல வந்து இந்த கொலை போன்ற சம்பவங்களை தடுக்கிறதுக்கு போலீசார் போதிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லியும் ஏற்கனவே பலமுறை குற்றச்சாட்டு வச்ச பிறகும் இந்த மாதிரி எந்த விதமான கட்டத்திலையுமே அவங்க வந்து ஒரு கண்டுகிடாத ஒரு சூழ்நிலையில தொடர்ச்சியாக தற்போது அந்த சட்டப்பேரவை இந்த வருடம் பிறந்து நடக்கக்கூடிய முதல் சட்டப்பேரவை கூட்டத்துல தொடர்ச்சியாக முதல் ஆளுநர் வெளியே போனாரு. தற்போது வந்து அதிமுக தரப்புல அந்த குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி தங்களை பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, நாங்கள் புள்ளிவிவரத்தோடு இருக்கிறோம், பேசுறதுக்கு நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட கேட்ட போதும் அவங்க வந்து அதை அதாவது அதுக்கு வந்து அவங்க அதுக்கு வந்து அவங்க அனுமதி கொடுக்காத ஒரு சூழ்நிலையில தற்போது அதிமுகவினர் எல்லாருமே வெளியேறிட்டாங்க. சட்டப்பேரவையை பொறுத்த மட்டும் தற்போது வரை திமுக உறுப்பினர்கள் மட்டுமே அமர்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில ஆளுநரும் வெளியேறிட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக தரப்பினர் வெளியேறிட்டாங்க. சபாநாயகர் வந்து தற்போது அந்த கூட்டத்துல வந்து உரையாற்றிட்டு இருக்கிறாரு. அதாவது சட்டப்பேரவை மாண்பு அப்படிங்கிறதே வந்து எதிர்கட்சியினர் தங்களோட குற்றச்சாட்டுகளை, அதாவது ஆளுங்கட்சி மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை முறையாக பின்பற்றி அதன் அடிப்படையில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, என்னென்ன பண்ணி இருக்கிறோம், அதே மாதிரி இதுக்கு அடுத்தப்புறமா என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு விளக்கம் கொடுக்கறதுங்கிறதுக்கு தான் சட்டப்பேரவை அப்படிங்கிறத மாதிரி வச்சிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இரு தரப்பினருமே வந்து என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, இவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டு அதற்கு ஒரு நியாயமான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சட்டப்பேரவை அப்படிங்கிறதே கூடும். ஆனா தன்னை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்காரர்களாக இருந்தாலும் அவர்களை வெளிநடப்பு செய்யறது, அதே மாதிரி அவங்களை வந்து குண்டுக்கட்டா தூக்கி வெளியே போடுறது போன்றவர்கள் வந்து போன ஆட்சிகளில் மட்டுமில்லாது இந்த ஆட்சியிலையும் தொடர்ந்துட்டு இருக்குது. ஆனா முற்றிலுமாக அந்த பேச்சே இருக்கக்கூடாது, அதாவது கஞ்சா புழக்கம், கொள்ளை சம்பவங்களை வந்து அதை பத்தியே பேசக்கூடாது அப்படிங்கறதுனால அவங்களுக்கு வந்து நேரம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை தற்போது அதிமுகவினர் எல்லாருமே தற்போது வெளிநடப்பு பண்ணியிருக்கிறாங்க.